வாடகை கொடுக்க கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதில் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து சொந்தமாகவே வந்து 10 கோடி ரூபாய் உள்ள ஒரு வில்லாவை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக. வெளியில் அவ்வளோ வெயில், உள்ளே வந்தோடனே ஏசி, ஃபுல் ஏசி, ஃபுல்லாகவே வந்து கிளாஸ். நம்ம வந்து பகலில் லைட் தேவையே கிடையாது. ஸ்க்ரீன் நவுத்தி வச்சாலே நல்லா வெளிச்சம் வரும். இங்கே நான் வந்து நம்மளுடைய சேனலுக்காக ரெசிபி செய்கிறதுக்காக ஓவன் இருக்குது, ஃப்ரிட்ஜு கீழேயும் இருக்குது, வாஷிங் மிஷின் இவங்களே வந்து இன்பில்டு கொடுத்துட்றாங்க. லேடிஸுங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா ஒரு கம்ஃபர்டான ஒரு கிச்சன் இது. ஃப்ரிட்ஜ் இருக்குது, கேஸ் அடுப்பு, சிம்னி இருக்குது. இங்கே வந்து வெசல், சின்ன சின்ன வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இதில் வந்து நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை நாங்கள் நம்ப மாட்டோம். நம்ம கையால் வாஷ் பண்ணி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு திருப்தி. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம வாங்க போகிற வில்லாவுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஒரு 15 to 20 minutes டிஸ்டன்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து எனக்கு சேஃப்டி ஆகும். மாதத்துக்கு வந்து நம்மளுடைய வீட்டுக்கு ரெண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் இதெல்லாமே சேர்த்து மாதம் நம்ம ஊர் இந்தியா காசுக்கு 2 லட்ச ரூபா நம்ம பே பண்ணுறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போது சொந்தமாக வாங்கிட்டோன்னா ரெண்ட்டும் இருக்காது, அப்புறம் எலக்ட்ரிசிட்டியும் அங்கே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக சோலார் சிஸ்டம். அதிகபட்சம் 10% தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ரெண்டுமே சேஃபு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆல்ரெடி நான் போய் பார்த்து கொண்டு ஒரு டோக்கன் மாதிரி பே பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி போய் நம்ம வந்து ஒரு 20% பே பண்ணிடலாம். பேலன்ஸ் வந்து அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ முடிச்சு எங்கள் கைக்கு வந்து ஒரு 4-5 மாதத்தில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. G31 என்ட்ரன்ஸு. அதுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிரைவர் ரூம். இது இங்கேருந்து டிரைவர் ரூம்குள்ளே போகலாம். அவங்களுக்கு தனி வழி, அவங்க அதில் வந்து வாஷ்ரூமு எல்லாமே இருக்குது அவங்க தங்கிக்கிறதுக்கு. அப்படியே நம்ம வந்து இந்த பக்கம் வரோம். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ சைடில் ஒரு வே இருக்குது. இது வந்து மெய்ட் ரூமுக்காக. இவங்களுக்கும் தனி வழி. இவங்க இங்கேருந்து நேராக வரலாம், கிச்சன் ஆக்சஸ் பண்ணலாம், ஃபுல்லாகவே ஆக்சஸ் பண்ணலாம், அப்படியே இங்கேருந்து போயிடலாம். பட் வந்து இங்கே நம்ம வந்துட்டு வேலை செஞ்சுட்டு போகிற மாதிரி இல்லை. ஆல்ரெடி நம்மக்கிட்ட மேட்ஸ் இருக்காங்க நம்ம வீட்டில். ஸோ அவங்க தான் வந்து இருக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க ஊர் விட்டு சென்னையிலேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க தங்குவாங்க. அவங்களுக்கும் வாஷ்ரூம் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. வாஷிங் மிஷின், அவங்க துணி துவச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங்கு, யாரோ காரை நிறுத்தி வச்சுருக்காங்க. நம்ம பார்க்கிங்கில் 2 கார் நிறுத்தலாம். மேலே ஷெட்டு போட்டிருக்கு. வெயில் வந்தாலும் அந்த பெயிண்ட்லாம் வந்து ஃபேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு பேரித்த மரம் ஸோ இங்கே பாருங்கள் நிற்கிது. ஸோ இப்போ சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இதில் வந்து பேரிச்சம்பழம் வரும். அது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் வந்து நிறைய கார்டன் நம்ம செட் பண்ணலான்னு இருக்கோம். அப்பா, வெளியில் அவ்வளோ வெயில், உள்ளே வந்தோடனே ஏசி, ஃபுல் ஏசி. இது வந்து உள்ளே என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட் சைடில் ஒரு வாஷ்ரூமு. ஸோ இது வந்து கெஸ்ட் வாஷ்ரூம் இது. ஸோ இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்குது அண்டு டாய்லெட், பாத்திங் எல்லாமே. ஸோ तो ये हॉल है ना, डाइनिंग है. இது ஒரு டைனிங்கு, இது ஒரு ஹாலு. ஸோ இந்த பக்கம் ஒரு ஹால் இருக்குது பாருங்கள். இதுவும் நல்ல சைஸ், பெருசு. ஃபுல்லாகவே வந்து கிளாஸ். நம்ம வந்து பகலில் லைட் தேவையே கிடையாது, அவ்வளோ வெளிச்சம் இருக்கும். நம்ம வந்து ஸ்க்ரீன்ஸ் போட்டாலுமே லைட்டாக ஸ்க்ரீன் நவுத்தி வச்சோன்னா நம்ம வீடு இது உள்ளே, நம்ம காம்பவுண்ட் உள்ளே, இது வெளியே தெரியுறது எல்லாமே காம்பவுண்ட் உள்ளே தான். ஸ்க்ரீன் நவுத்தி வச்சாலே நல்லா வெளிச்சம் வரும். இப்போ 2 ஹால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 3வது ஒரு ஹால் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து என்னென்னா, இது வந்து 3rd. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மஜ்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இங்கே உட்கார வச்சு பேசுகிறதுக்கு, ஏன்னா செப்பரேட்டாக இருக்கணும். படிக்கட்டு மேலேருந்து நம்ம வரோம். வந்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன கிச்சன் ஒன்று. ஓகே, இங்கே செட்டப் என்ன இருக்குன்னா, ஒரு வாஷ் பேசின் இருக்குது, இங்கே ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர். நம்ம எதுவும் காஃபி வேணும், அது வேணும், ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் அடுப்பு வச்சு கூட செஞ்சுக்கலாம். கீழே அதுக்குன்னு போக தேவையில்லை. அப்படியே பக்கத்தில் ஒரு ரூமு. ஸோ இந்த ரூம் ஒன்று. ஸோ மொத்தம் 5 BHK. பால்கனி இருக்குது அண்ட் வந்து கபோர்ட்ஸ். அப்புறம் இதுக்கு ஒரு வாஷ்ரூம் செப்பரேட்டாக இருக்குது. வந்து மாஸ்டர் பெட்ரூமு. இது ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் உள்ளே அட்டாச்சு. அண்ட் வந்து கபோர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா துணி ஸ்டாக் வச்சுக்கிறது நிறையவே இருக்குது. மிரர் அண்ட் கபோர்ட்ஸ். அது இது உள்ளே வந்தாலும் நிறையா கபோர்ட்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம் இருக்குது. எல்லாமே நம்ம மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேஸ் நம்ம வெளியிலேருந்து வரோம், ஏசி நம்ம வீட்டில் ஆன் பண்ணி விட்டுடலாம், லைட்ஸ் ஆன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னா ஆன் பண்ணிடலாம். இல்லை மறந்து நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம போகிற வழியிலே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மெயின் உட்பட இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணலாம். எல்லாத்துக்குமே தனித்தனி வாஷ்ரூம் இருக்குது.
2 ரூம் பார்த்தோம், இது 3, இது 4, இது 5வது ரூமு. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் இன்பில்டு அண்டு வெளிச்சத்துக்கு குறையில. அதே மாதிரி வந்து வின்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். வின்டர்லாம் இங்கே எப்படி இருக்கும்னா டஸ்ட்டும் வராது, வெயிலும் இருக்காது, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். திறந்து கொஞ்சமாக லைட்டாக வச்சாலே சவுண்ட் வரும். அப்படியே ஸ்விம்மிங் பூல் வந்து இப்போ இந்த மண் பார்ப்பீங்க நீங்கள். ஸோ இந்த மண்ணில் தான் வந்து தோண்டி நம்மளே செஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. இது வந்து பேக் சைடு கேட்டு. பேக் சைட்லேருந்து நம்ம பசங்க போய் விளாட்றாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி பின்னாடி. ஸோ இங்கே வந்து வண்டிங்கெல்லாம் எதுவும் வராது, அலௌடும் கிடையாதான். ஸோ இதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது. அந்த மெயின் என்ட்ரன்ஸில் நம்ம வந்து அது மெயின் காருங்க வந்துட்டு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து யாரும் வண்டி ஓட்டக்கூடாது, பசங்க விளையாடுறதுக்காக நம்ம விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க.